திருவாதிரை. ருத்ர யோகம். திருவாதிரை நட்சத்திரம் வந்து ருத்ர யோகம். ராகு சனி சூரியன் பார்வை. திருவாதிரை அப்படின்னா ராகுவோடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்ப இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல திருவாதிரை அப்படிங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் வரும்போது இந்த மாசத்துல திருவாதிரைக்கு அவ்வளோ பவர், மாங்கல்யம். அதுதான் திருவாதிரை களி செய்து நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது திருவாதிரை களி செய்து நம்ம வீட்டுல வந்து மங்களகரமான ஒரு விஷயங்கள் நடக்கும். ஆண்கள் வந்து பெண்களுக்கு தாலி கட்டுவது, அறுசுவை படைத்து எல்லாமே இந்த நட்சத்திரத்துல இந்த மாசம் உங்களுக்கு நடந்திருக்கும். சரிங்களா? அப்ப இந்த திருவாதிரைக்கு அப்படிங்கிறது தேவதையை நம்ம ரொம்ப பலப்படுத்துறது தான் இந்த நட்சத்திரம். அப்ப இந்த நட்சத்திரத்துல ராகுவோடைய அம்சம் தான் இந்த நட்சத்திரம். ஓகேவா? அப்ப இதுல நம்மளுக்கு ருத்ர யோகம். ருத்ரம் அப்படின்னா அனைத்தும்னு அர்த்தம். ருத்ரம் அப்படின்னா அனைத்தும், அவர் தான் முதன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ருத்ர யோகம் அப்படின்னா சிவனுடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், சிவபெருமானுடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் ருத்ர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ருத்ர யோகத்துல ராகுவும் சனியும் சேர வேண்டும். சனி குரு சூரியனுடைய பார்வை இருக்க வேண்டும். இவங்க ரெண்டு பேருடைய சேர்க்கை சேர்ந்து சூரியனுடைய பார்வை இருந்தால் இந்த ருத்ர யோகம் கிடைக்கும். அப்ப என்ன அப்படின்னா சனியும் ராகுவும் வேலைக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து சூரியனுக்கு சனி பகவான் வந்து கீழ்ப்படிதல், ராகு வந்து வேலையாட்களை செய்யக்கூடியது. ஆனா ராகுங்கிறது ஒரு என்ன சொல்றது, ரொம்ப கிளிட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பளபளக்கக்கூடியது, நம்மளை தனிச்சு காட்டக்கூடியது ராகு. அப்ப இந்த ராகு வந்து தொழில் ஸ்தானாதிபதி, தர்ம கர்ம அதிபதியான சனி பகவானோட சேர்க்கை, சூரியனுடைய பார்வை கிடைக்கும் போது தனிச்சு செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு. பார்ட்னர்ஷிப் வேண்டாம், அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க எந்த விஷயத்தையும் ஒத்தையாளா ஒரே ஆளா நின்று அடிப்பாங்கன்னு சொல்ற மாதிரி ஒத்தையாளா நின்று பண்ணுவாங்க. அடுத்தது யாரையும் நம்ப மாட்டாங்க. அவங்களே நின்று பணப்பட்டுவாடாவாக இருந்தாலும் சரி, தொழில ஒரு விஷயத்த கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்க நின்று செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த யோகத்துல இருக்கிறவங்களுக்கு. அப்பதான் அதை வந்து நல்ல முறையில அவங்களுடைய நட்சத்திரத்தை அவங்க வலிமைப்படுத்திக்குவாங்க. அப்ப திருவாதிரையில பிறந்தவங்க சமையல் செய்தாலும் சூப்பரா இருக்கும், எது செய்தாலும் பக்குவமா இருக்கும். அவங்க ரொம்ப எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. அசாதாரண அறிவு. என்ன அப்படின்னா சாதாரண இப்ப நார்மலா நம்ம திங்க் பண்ணுவோம், இது சொல்லலாமா அதை சொல்லலாமா, இவங்க சாதாரண ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ என்னன்னா அசாதாரண அறிவுன்னு சொல்றது, சாதாரணமா ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லக்கூடிய அமைப்பை சீக்கிரமா சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு புரியும்படி அவங்க சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. மாற்றங்களே வெல்லக்கூடிய சக்தி. எந்த மாற்றங்கள் வந்தாலும் நம்மளாம் ஒடிஞ்சு போயிடுவோம். நம்ம வந்து ஒரு செகண்டு தடுமாற்றம் ஆயிடுவோம். ஆனா அந்த தடுமாற்றம் அவங்க கிட்ட கிடைக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாற்றங்களே வெல்லக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்கி அந்த விஷயத்திலிருந்து வெளியில வந்துடுவாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மனோபாவம் இருக்கு. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. ஆனா அந்த யோகங்களை பலப்படுத்துறதுக்கு தான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரிங்களா? அடுத்ததாக என்ன அப்படின்னா ருத்ர நடராஜர். இப்ப ருத்ர தாண்டவம்னு சொல்லுவாங்க. ருத்ரம் அப்படின்னா ருத்ர தாண்டவம். அப்ப நடராஜர் தான் முதன்மை, ஈஸ்வரன் தானே முதன்மை. அதனாலதான் இது முதன்மையான யோகம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ருத்ர நடராஜரை வழிபட வேண்டும். நடராஜ பெருமாளை வந்து நடராஜரை நீங்க வழிபட வேண்டும். அப்ப நடராஜர் சிவன், இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, உருவத்தோட ஆடும் நிலையில் ஒரு வட்டத்துல, ஓம் என்ற வட்டத்துல ஆடும் நிலையில் நடராஜருடைய அந்த ருத்ர தாண்டவத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை தான் நீங்க பார்க்கணும். அது பார்த்தா உங்களுடைய நட்சத்திரம் ரொம்ப வலிமையாகி நீங்க செயல்படக்கூடிய எதையும் வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல நீங்க வர முடியும்.
உங்களுக்கு இது பரிகாரமா பாத்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ வழிபாடுனா அந்த பிரதோஷ அன்னைக்கு மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. அந்த நாளை நீங்க ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு பைரவர் வழிபாடும் அந்த நாள்ல வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ருத்ராபிஷேகம்னு சொல்லுவாங்க. ருத்ராபிஷேகம் நீங்க ஐயர்கிட்ட கேட்டா அது எப்ப பண்ணுவாங்கன்னு கேட்டு ருத்ராபிஷேகம் அதையும் நீங்க பண்ணலாம், பார்க்கலாம். அப்போ இந்த பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு மிகவும் உயர்ந்தது. நீங்க ருத்ராட்சம், அது 5 முகம் ருத்ராட்சமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அந்த முகத்துல நீங்க ஒரு 11 ருத்ராட்சம் வச்சுக்கோங்க. இந்த 11ம் உங்க கையில தினந்தோறும் வைத்து, ஒரு கையில வைத்து, நீங்க வலது கையில வச்சு இடது கையால மூடி ஓம் நமச்சிவாய அப்படின்னு 11 முறை சொல்லி அந்த ருத்ராட்சத்தை ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. தினமும் இது செய்யும் போது இந்த ருத்ர யோகம் உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்கலாம் சொல்லுங்க எப்படி இருக்கு, நான் சொல்றது உங்களுக்கு கரெக்டா இருக்கா, உங்களோட கேரக்டர் நான் சொல்றதெல்லாம் சரியா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்கள் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 5 நட்சத்திரத்துக்கான விஷயங்கள் வந்து